ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். கோ பேக் டு ஸ்கூலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்லயே யூபையை தான் காட்டுறாங்க. எப்படியாவது இந்த ஆடியோவை நம்ம சார் கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும். எப்படி கேட்டு பிராக்டிஸ் பண்றது? அவர் ஒரு வேளை கேட்டுட்டாருன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு சுத்திட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நான்சி ஸ்கூலுக்கு வரா. அவ வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரான் வெயிட் பண்ணிருக்கான். இது என்னோட ஐபாட், இதை வச்சுக்கோ, உன்னோடது மாட்டிக்கிச்சுல MP3 பிளேயர்னு சொல்ல, இங்க பாரு ஐபாட்லாம் ரொம்ப காஸ்ட்லி, எனக்கு அது தேவையில்லை, நான் உன்ட்ட வேணும்னு கேட்டேனா என்ன, பரவாயில்ல விடு அப்படின்னு நான்சி சொல்ல, ஆனா நான்சியோடது அப்படியே மாட்டிக்கிச்சு, அதுவும் தன்னால மாட்டிக்கிச்சு அப்படின்னு ரானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இங்க பின்னாடியே ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருப்பால, அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு என்னோட MP3 பிளேயரும் மாட்டிக்கிச்சு, அதை எனக்கு வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணிடின்னு நான்சி கிட்ட கேட்க, என்னதே மாட்டிருக்குடி, நான் ஒன்னும் கடவுள் கிடையாது, அதனால நீயே போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அமுச்சு விட்டுறா. இங்க அந்த பொண்ணு நேரா சார் கிட்ட ஓடி வந்துடுறா. சார், நான் பாட்டு பாடுற பொண்ணு, அது ஃபுல்லா நான் வந்து பாட்டு தான் வச்சுட்டு இருக்கேன், அது இல்லாட்டி என்னால பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, நீங்க கூட என்ன எவ்வளவு தூரம் வந்து என்கரேஜ் பண்ணீங்க, ப்ளீஸ் சார் அந்த MP3 பிளேயரை கொடுங்க சார் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்க ஆரம்பிக்க, இந்த டீச்சர் பாக்குறாரு. பாவம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கையில ஒரு குட்டி கேக்கோட போயிட்டு அந்த லேடி டீச்சர் இருக்காங்கல்ல, அந்த ஸ்கூலுக்கு டைரக்டர் வேறையாம், நேரா அங்க போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் பாவம் மேடம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா அதுக்காக கூட நான் உங்களை பார்க்க வரல, இந்த கேக்கை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், உங்களுக்கு இல்லாத கேக்கா, இந்த கேக்குக்கே உங்ககிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்வீட்னஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு ஏதேதோ சொல்லி விட்டு போட ஆரம்பிக்க, அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கிறதுக்காக பிள்ளைங்களை பத்தி நல்லா தெரியாது, பார்க்கலாம் ஒருவேளை அவங்க நல்லபடியா இருந்தாங்கன்னா திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு பல்ல காட்டிட்டே டீச்சர் நேரா போயிட்டு நம்ம நான்சியோட கிளாஸ்க்குள்ள போறாரு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உருப்படியா இருந்தீங்க, வர டெஸ்ட் நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அம்மா, அந்த ரான் பையன் எங்க போனா, எங்க ஆளை காணோம்னு கேட்க, இவன் இப்பதான் ரெஸ்ட் ரூம் போனா அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, நீங்க ஒண்ணு தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், சீக்கிரமா கிடைச்சிரும், நல்லபடியா யூஸ் பண்ணுங்க, பாட்டு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா இந்த டைரக்டர் இருக்காங்கல்ல, லேடி டீச்சர், அவங்க வந்து வெளியே நிக்க ஆரம்பிக்க கிளாஸ் டீச்சர் பாக்குறாரு. எதுக்கு மேடம் இங்க வந்திருக்கீங்க, உடனே கொடுக்க போறீங்களா MP3 பிளேயர் அப்படின்னு கேட்டு அவர் வெளியே வர பக்கத்திலே ரான் நின்னுட்டு இருக்கான். உடனே என்னாச்சு மேடம் அப்படின்னு டீச்சர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இந்த பையன் இருக்கான்ல, புதுசா MP3 பிளேயர் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற MP3 பிளேயரை மாத்தி வைக்கிறதுக்கு வந்திருக்கான், நான் இல்லாத நேரத்துல என் ரூம்குள்ள திருட்டுத்தனமா வந்திருக்கான், என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, சாரி மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, இதுக்கு மேல அவன் ஸ்போர்ட்ஸ்க்கு போக கூடாது, இதான் என்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மேடம் கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த சார் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் மேடம், அவனுக்கு அந்த கனவே அதுதான், அதனால அதுல இருந்து மட்டும் அவனை வெளியே வர சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, அதை திருடுறதுக்கு உள்ள வந்தான்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. டீச்சர் வராங்க, ராண பாக்குறாரு உள்ள வந்துட்டு, அறிவில உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. கிளாஸ் முடியுது, நான்சி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ராண பாக்குறான், உன்ட்ட தான் நான் கேட்டேனா, நீ ஏன் அந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்க. இல்ல காசுக்காக இல்ல எனக்கு வேற விளையாட முடியல, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்க, சரி பரவாயில்ல, விளையாடுறது ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, இப்போ நீ படிக்கிற வேண்டிய கட்டாயத்துல இருக்க, சோ படி அப்படின்னு சொல்ல, எனக்கு விளையாட்டு தான் ரொம்ப முக்கியம், உனக்கு என்ன தெரியும், அறிவு இருக்கான்னு நான் கத்த ஆரம்பிச்சிடுறான். நான் உன போய் இதை எடுத்துட்டு வர சொன்னா, அப்படி பார்க்கும்போது என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான்சியும் பதிலுக்கு கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ரான் கிளாஸ்ல கூட போயிட்டு கண்டுக்காமலே உட்காந்துட்டு இருக்கான். டீச்சர் பாக்குறாரு, ரான் அறிவிலடா அப்படியே எங்கேயோ பறக்க பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, ரான் முதல் முறையா பாக்குறான். இப்ப பாரு எதிர்த்து பேசுவான்ல, சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். டீச்சரே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு, என்னடா அது இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேலாவது உருப்படியா உருப்படுற வழியை பாரு, புரியுதா அப்படின்னு அங்க வெளியே கிளம்பி போயிடுறாரு. ரான் சோகமா உட்காந்துட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு வரான். நம்ம நான்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம், அவ இல்லாம தான் அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்ல, ரான் அங்க வந்து சோகமா கிளம்புறான். எங்கடா போறேன்னு ஃப்ரெண்டு கேட்க, நான்சிக்கு சாப்பாடு வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வாங்கிட்டு வரான். ஃப்ரெண்டு பார்த்துட்டு, உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்க, இதை நான்சிட்ட கொடுத்துரு, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு ரான் அங்க வந்து பாதியிலே கிளம்பிடுறான். நான்சிய ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு, உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா, ஒன்னால தான் அவனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்ல, நான் அவனை எடுத்துட்டே வர சொல்லல, அவனா தப்பு பண்ணதுக்கு நான் என்ன போய் பண்ணும், இப்ப போய் உனக்கு கொஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு நான்சி கத்த ஆரம்பிக்கிறா. ரான் கேம் விளையாடக்கூடாதுல்ல, போய் எங்க நின்னுட்டு மத்த பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு அப்படியே ரொம்ப இருட்டியே போயிடுது. அது வரையும் அங்கேயே உட்காந்தே இருக்கான். கிரவுண்டு காலி ஆனதுக்கு அப்புறம் கூட அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இங்க நான்சி சுத்தி முத்தி தேடி நேரா கிரவுண்டுக்கு வந்துடுறா. தெரியும் நீ இங்கதான் இருப்பேன்னு, வெட்டித்தனமா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு, சும்மா கிளம்பி வாடா, இப்ப என்னன்னா அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சி கூட்டு போகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. குழந்தை ராணி அப்படின்னு சொல்ல, இந்த தடவை என்ன குழந்தைன்னு சொல்ல, உன் மண்டையே உடைச்சிருவேன், உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் ஆகுதுன்னு சொல்ல, இல்ல நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றதை மட்டும் நல்லா கேளு, பரவாயில்ல MP3 பிளேயர் போனா போயிட்டு போது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, உனக்கு வந்து என்ன என் கூட விளையாடணுமா, நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாண்டா நீ சமாதானம் ஆயிருவியா அப்படின்னு கேட்க, ராணுன்னே பக்கத்துல வரான். சரி விளையாடலாம் அப்படின்னு பாலை வாங்கிட்டு போறான்.
திரும்பி பார்த்தா நான்சி காணாம போயிருக்கா. எங்க ஆள காணான்னு ரான் திரும்பி பார்க்க, நான் சொல்றபடி நீ நல்லா படிக்கணும், இந்த தடவை எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் வாங்கு, அப்புறம் நான் உன் கூட விளையாடுறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ரான் அவளை பார்த்து சரி ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இங்க ராணும் நான்சியும் வந்துடுறாங்க. எப்படியாவது MP3 பிளேயர் எல்லாம் வாங்கணும்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான்சி ஒரு பிளான் ஒண்ணு போட்டுட்டு இருக்கா. நம்ம எல்லா ஸ்கூல்ல இருந்துமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாம் கூட்டு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்க போறாங்க. ஆனா நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்லிட்டு ஒருத்தனும் உருப்படுற மாதிரி இல்ல. ஆனா நம்ம இந்த தடவை வந்து அதுல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும், அப்போ நம்ம கிளாஸ்க்கும் நல்ல பேர் கிடைக்கும், நம்ம எல்லாம் கலந்துக்கலாமா அப்படின்னு நான்சி கேக்குறா. நேரா கிளாஸ் டீச்சர் கிட்ட வந்துடுறாங்க நான்சியும் ராணும். சார் இங்க பாருங்க, சூப்பர் பிளான் போட்டிருக்கோம், உங்களுக்கும் நல்ல பேரு எங்களுக்கும் நல்ல பேரு, எங்களுக்கும் பலன் கிடைக்கும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, கிளாஸ்ல போய் பாருங்க யாராவது உங்க கிளாஸ்ல ஸ்போர்ட்ஸ்க்கு வராங்களான்னு, அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க, அதை பத்தி நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசுறேன் அப்படின்னு டீச்சர் சொல்லிடுறாரு. சரி நான்சியும் ராணும் அங்க வந்து கிளம்பி போறாங்க. யாரெல்லாம் சைன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு பையலும் கண்டுக்காம அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிக்க கிளாஸ் பசங்க பாக்குறாங்க. டேய் ஏற்கனவே எங்களுக்கு படிக்கிற வேலையா கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அது தாங்க முடியாம நாங்களே சுத்திட்டு இருக்கோம், இதுல நீ வேற போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல ஏற்கனவே நல்ல பேர் இல்லைன்னு சொல்ல, டேய் பசங்களா நீங்க எல்லாம் உண்மையாவே ஆம்பளை பசங்க தானாடா, ஸ்போர்ட்ஸ்க்கு போலான்னு கூப்பிடுறேன் அப்ப கூட கண்டுக்காமலே இருக்கீங்க, நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்ல, ஸ்போர்ட்ஸ்க்கு போனா அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிரும்டா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வேணா ட்ரை பண்றோம் அப்படின்னு போனா போது நம்ம ஒத்துக்கிறாங்க. இங்க நம்ம கிளாஸ் டீச்சர் நேரா அந்த டைரக்டர் லேடி கிட்ட வந்துடுறாரு. மேடம் நீங்க கொஞ்சம் ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்கூல்ல ஏதுங்க அந்த அளவுக்கு திறமையான பசங்க, சரி ஓகே ஒருவேளை நம்ம ஸ்கூல் பசங்க போய் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ரான் இருக்கான்ல, அவன் கேம் விளையாடுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், MP3 பிளேயரை திரும்ப கொடுக்கறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. டீச்சர் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. இங்க ரான் யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொன்னா ரான் அந்த லிஸ்ட் வந்து பாத்துட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கூட இல்ல, எல்லாமே வந்துட்டு நாலாம் வரலன்னு சொல்லிட்டு நோ சொல்லி வச்சிட்டு இருக்குங்க. ரான்க்கு என்ன பண்றதுனே தெரியல. நான்சியை கூப்பிட்டா அவ்வளவு வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. நான்சி கூப்பிடுறா, கொஞ்சம் போய் வெளியே சாப்பிட்டு வரலாம் வா அப்படின்னு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டு போறா. எதுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட், அதுவும் இல்லாம 4 பேர் உட்கார டேபிள் வேற, 2 பேர் உட்கார டேபிளுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கான். நீ வாய் மூடு, நீ மட்டும் தான் சாப்பிடுறது கூட நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்தேன்னு நினைச்சியா அப்படின்னு நான்சி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கமா நம்ம ரெனி இருக்கால, அவங்க வந்துடுறா. கூடவே ரானோட அம்மாவும் வராங்க. இங்க நான்சி தான் கூப்பிட்டா அப்படின்னு நமக்கு அம்மா சொல்ல, நான்சி பாக்குறா, இல்ல ஆண்டி எனக்கும் ரானுக்கும் நடுவில் இனிமே நாங்க நிறைய ஃபியூச்சர்ல பேசிக்கிற மாதிரி இருக்கும், காம்படிஷன் எல்லாம் வேற போறோம், அதனால எல்லாத்தையும் இப்பவே சரி பண்ணிட்டாதான் பிரச்சனை இல்ல, எனக்கு ரான் ஒரு தம்பி மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, நான் அவனை வந்து ஒரு பெரிய பையனா கூட பார்க்கவே இல்ல, அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், என்னையும் ரானையும் நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்ல ரான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். ரான் நீயும் சொன்னாதான் உங்க அம்மா நம்புவாங்க போலடா அப்படின்னு சொல்ல ரான் உடனே பாத்துட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க அம்மா அவனே குறுக்குறுன்னு பாக்குறாங்க. இந்த பொண்ணுதான் இந்த கிளாஸ்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ரான் சும்மா ஒரு பேச்சு கூட்டுறான். உடனே அவங்க அம்மாவும் நம்பிடுறாங்க. நானே உங்களை கூப்பிட்டேன், நானே பே பண்ணிட்டேன்னு சொல்ல, சின்ன பிள்ளைய நான் எப்படி பே பண்ண சொல்றது, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நான் இன்னைக்கு ஹாப்பியா வேற இருக்கேன், நானே பே பண்றேன் அப்படின்னு ரானோட அம்மா சொல்றாங்க. ரான் திரும்ப ரூம்க்கு வந்துடுறான். எவ்வளவு அசால்ட்டா எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருக்கா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். நீ எங்க அம்மா கிட்ட போய் தானே சொன்ன அப்படின்னு. பைத்தியக்காரா போட அந்த பக்கம் நான்சி படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இங்க பசங்க எல்லாம் கூட அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்குறாங்க. பொம்பளை பிள்ளை ஒண்ணு கூட வரல. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க, நம்ம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்கடா, சீக்கிரமா வாங்க, பொம்பளை பிள்ளைங்களா அநியாயமா பண்ணாதீங்க அப்படின்னு கேட்க, ஆஹா ஓடுறதுலாம் எனக்கு சரிப்பட்டு வராதுடா, வெயிட்ல என்னால தூக்க முடியாதுடா அப்படின்னு பொண்ணுங்களும் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ரான் பாக்குறான், அந்த ஒரே ஒரு பொண்ணு இருப்பால, இப்ப பாரு இந்த பாட்டு பாடி சுத்திட்டு இருப்பால, அந்த பொண்ணு மட்டும் நான் கேம்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. ரான் அந்த பொண்ணு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு மத்த பொண்ணுங்களை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நான்சியும் நம்ம மெயிலையும் 2 பேரும் சேர்ந்து படிச்சு முடிச்சு நைட்டு நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க, நம்ம ரான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாம போறான். மெயிலி பாக்குறா, யாரும் தெரியாம வர மாதிரியே இருக்குடி அப்படின்னு பயப்படுறா. நான்சி எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குன்னு சொல்ல ரான் பின்னாடி போய் மெயிலி காது பின்னாடியே கத்துறான். மெயிலி அப்படியே அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ரான் பைத்தியக்காரனாடா நீன்னு அப்படின்னு நான்சி கேட்க, மெயிலி ஓடி போறவ ரானோட ஃப்ரெண்டு கிட்ட ஓடிடுறா. ஃப்ரெண்டு பாக்குறான், அடி பாவி வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிடுவா போல, 25 செகண்ட்ல அங்க இருந்து இங்க ஓடி வந்திருக்க, நீ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு உனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல, அட பாவி அதுக்காக என்ன பயமுறுத்தின, ஒழுங்கா எனக்கு கூட்டு போய் பானிபூரி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 4 பேரும் ஒன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த மேக்கப் போட்டு ஒரு பொண்ணு பாட்டு பாடுறதுக்கு சுத்துவால, அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா நான் ஓடி ஓடி தான் எனக்கு வந்து முகம்லாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு பரு கூட வராது, வேர்த்து எல்லா ஆளுக்கும் வெளியே போயிரும் அப்படின்னு சீன் போடுறா. அப்படியா ஓடுறதால அப்படி கூட ஒரு பெனிஃபிட் இருக்கா, நானும் ஸ்போர்ட்ஸ்க்கு வரேன் அப்படின்னு ஆளுக்கு பொண்ணுங்களும் கலந்துக்கிறாங்க. நேரா ரான் போறான். சக்சஸ்ஃபுல்லா அந்த ஷீட் எல்லாம் மாஸ்டர்ட்ட கொடுக்க, மாஸ்டர் பாக்குறாரு, கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா MP3 பிளேயரையும் கொண்டு வராரு. நான் ஏற்கனவே போய் டைரக்டர்ட்ட சொல்லிட்டேன், அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா ஒரே கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க, படிக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு MP3 பிளேயரை ஆளாளுக்கு கொண்டு போய் எடுத்துக்கிறாங்க. நான்சியும் எடுத்துக்கிறா. நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. ஸ்போர்ட்ஸும் எடுத்து போடணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த MP3 பிளேயரை முதல்ல கேட்டுலாம் அப்படின்னு நான்சி காதுல வாங்குறா. அதுல சொல்லி வச்சிட்டு இருக்கான் யூபை, நீயும் நானும் ஒரே காலேஜ்க்கு போலாம், அங்க போய் நல்லா படிக்கலாம், அப்போ நம்ம 2 பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு.
இந்த மொக்க டயலாக சொன்னதுக்கு தான் அந்த யூபை இத்தனை நாளா பயந்துட்டு இருக்கான். நான்சிக்கு சிரிப்பா வருது. சின்ன பசங்கனாலே ஒரு கிரிஞ்சு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி போயிட்டு இருக்கா. யூபைக்கு மெசேஜ் அனுப்புறா. உன்னோட இப்பதான் MP3 பிளேயரை கேட்டேன். ஓகே ஓகே டபுள் ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. யூபைக்கே கொஞ்சம் வெக்கமா இருந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துட்டு ஆளாளு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு யூபை வரான். இந்த நோட்ஸ் இதுல எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கிட்ட ஏதோ கொடுக்குறான். ரான் அங்க வந்துட்டு கொடு நான் பாக்குறேன் அப்படின்னு அதை புடுங்கி பாத்துட்டு இருக்க. ஓவரா பண்ணாத அப்படின்னு நான்சி சொல்றா. பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரான் கொடுத்துடுறான். இங்க பாரு எங்க கிளாஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போது தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, நீங்களும் நானும் எதிரி கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரான் கத்த ஆரம்பிக்கிறான். யூபை பாக்குறான். இவனா நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறான், நம்ம எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்கே வெக்கம் எல்லாம் நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி கிளாஸ்க்கு போயிட்டு அந்த கிளாஸோட நம்ம எல்லா விதத்திலயும் திறமையானவங்க, நமக்கு என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் வராதா என்ன, யாரெல்லாம் வரீங்க கை தூக்குங்கன்னு சொல்ல ஒரு பைய கை தூக்கல, படிக்கிற பிள்ளைங்களாச்சு, யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட நோட்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஜீஜு அவன் நோட்ஸும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே அத்தனை பேரும் எனக்கு வேணும் நான் வரேன் கை தூக்கிடுறாங்க. ஜீஜு பாக்குறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என் ஃப்ரெண்டு நீ உனக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூபை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா கரெக்டா ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிற அந்த நேரம்னு பார்த்து இந்த பொண்ணு இருக்கால பாட்டு பாடுவால அவளுக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு ஆடிஷன் ஒண்ணு வந்திருக்கான். இதை பார்த்துட்டு நான்சி பரவாயில்ல நான் போலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவ இதை வச்சுதான் பெரிய ஆளாவே ஆக போறா, இவ போகாம இருக்க கூடாதுன்னு நீ போ, உனக்கு பதிலா நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி காட்டவா அப்படின்னு ஓடி காட்டுறா. ரான் பாக்குறான். அடிப்பாவி கலக்கலா இருக்காளே, சரி ஓகே அப்ப நீயே வந்துரு, இதனால வல்லன்னு சொல்லிட்டு இருந்த, நான் கூட உனக்கு ஓட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டு கலக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ரான் பாராட்டிட்டு இருக்கான் அவள. இங்க ரெண்டு கிளாஸ்மே வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யார் யார் எந்தெந்த காம்படிஷனை கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூபை வேற வீட்டுக்கே தெரியாம கலந்துக்கணும்ல, அதனால அப்படியே பயங்கரமா ஒளிய வச்சு ஒரு ஷூவை கூட நிம்மதியா எடுக்க முடியல நினைக்கிறான். அதே மாதிரிதான் நம்ம நான்சியும் ஒரு ஷூவை எடுக்க அவங்க அம்மா திட்டுறாங்க. எதுக்கு உனக்கு ஷூ, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா ரன்னிங் தான், இங்க பாருமா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ரூல்ஸ் போட்டே இருக்காத, என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனா அதே மாதிரி எனக்கும் என் மேல அக்கறை இருக்கு, ஓ மேலேயும் அக்கறை இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க என்கிட்ட எப்படி எதிர்த்து பேசுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓரமா நின்று அழுதுட்டு இருக்காங்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.